अस्सलाम वालेकुम रூபாய் வகாத்துக்கு நாங்க இன்னைக்கு 2020 11வது கேள்வியை பார்க்கலாம். கொதிநிலையை பத்தி கேட்டாங்க கதைக்காங்க. உங்களுக்கு தெரியும் கொதிநிலை, உருகுநிலை, அடர்த்தி, இதெல்லாம் ஆவிப்பரப்பு தன்மை, இதெல்லாம் எடுத்தோம்னு சொன்னா இதெல்லாம் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசைகள் காரணமாக உருவாகிற அமைப்பு. மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசைகள் எங்களுக்கு தெரியும். மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசைகள் என்னென்ன இருக்கு பார்த்தா, அயன் இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு கவர்ச்சி, அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி லண்டன் விசை, அதே போல ஐதரசன் கவர்ச்சி. இப்படியான கவர்ச்சி விசைகள் மூலக்கூற்றை கவர்ச்சி விசையில் காணப்படக்கூடிய இந்த மூலக்கூறுகளுக்கு இடையே தொழில்படுத்த மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையினுடைய வலிமை அதிகரிக்க அதிகரிக்க உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி இதெல்லாம் அதிகரிக்க போகுது. ஆவி பரப்பு தன்மை குறைய போற. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, இந்த அடிப்படையில் ஒரு குறித்த ஒரு தூய திரவத்தில் காணப்படக்கூடிய மூலக்கூற்றை கவர்ச்சி விசைகளாக லண்டன் போர்ஸ் காணப்படலாம். அதே போல இருமுனைவு கவர்ச்சி காணப்படலாம். அதே போல ஐதரசன் பிணைப்பு காணப்படலாம். தூய திரவம் ஏன் லண்டன் போர்ஸ்ங்கிறது தூண்டிய முனை கவர்ச்சி, அதாவது முனைவில்லாத மூலக்கூறுகளிடையே தோற்றுவிக்கப்படுற கவர்ச்சி. அதே போல இது இருமுனைவு ஐதரசன் பிணைப்பு. ஒரு தூய திரவம் சொன்னா காணப்படுகின்ற மூலக்கூறுடைய கவர்ச்சி விசையை தோற்றுவிக்கின்ற இரண்டு மூலக்கூறுகளுமே ஒரே வகை மூலக்கூறுகள் என்பதாலே என்ன நடக்க போகுது? ஒரே வகையான இனங்கள் தான் தாக்க போகுது. இருமுனைண்டா இது இருமுனை தான். இருமுனைவு தூண்டிய இருமுனைவு வரையில உதாரணத்துக்கு சரி. ரெண்டும் ஓரின இனங்களுங்கிறதால இந்த கருதுற அந்த 5 அல்லது 6 கவர்ச்சி விசைகளுக்குள்ளே இந்த 3 தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு கவர்ச்சி விசையாக வரலாம் ஒரு தூய திரவத்தை பொறுத்தவரை. இதுல நான் பார்க்கணும் என்னன்னு சொன்னா, உருகுநிலை கொதிநிலையை பார்ப்பதற்காக வேண்டி மூலக்கூறுகளுக்கு இடையில தோற்பிக்கப்படுற, அதுவும் ஸ்பெஷலா ஆர்கானிக் மொலிகூல்ஸ்ல தோற்பிக்கப்படுற கவர்ச்சியை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும் மூலக்கூற்று திணிவு, மூலக்கூற்று பருமனத்தை பார்க்கணும். மூலக்கூற்று திணிவு அல்லது மூலக்கூற்று பருமன் பாரியதொரு வேறுபாடுடையதாக காணப்பட்ட மாத்திரம் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையினுடைய வலிமை உயர்வாக வார அந்த கூறுக்கு மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையினுடைய வலிமை கூட இருக்கும். லண்டன் போர்ஸ் அழைக்கப்பட்ட சரி. எடுத்தெடுப்பை நாங்க பார்க்கணும் என்ன, அங்கே காணப்படுகின்ற மூலக்கூற்று திணிவுகளுக்கு மாறுபாடு. அப்ப அது எது டோப்பா இருக்குதோ, பெரிய ஒரு வித்தியாசம் உடைய மூலக்கூற்று திணிவு அதிகம் கூடியதாக காணப்படுறாரோ அவர் தான் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை வலிமை கூடியதை. அப்ப அப்படியான மூலக்கூறுகள் தான் கொதிநிலை, உருகுநிலை, அடர்த்தி நிச்சயமே உயிர் வைக்க தரப்பட்ட மூலக்கூறு. அதை தொடர்ந்து நாங்க சரி. அப்படி இல்லை, மூலக்கூற்று திணிவுல பாரியது ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு உண்டு இல்லைன்னு சொன்னா மட்டும் நாங்க என்ன செய்ய போறோம், அங்கே இந்த அடிப்படையை பார்க்க என்ன ஐதரசன் பிணைப்பு சொல்லி பார்க்கணும். ஐதரசன் பிணைப்பு இருந்தாருன்னு சொன்னா நாங்க அவருக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கிறோம். அதே போல அதுக்கு அடுத்த ஐதரசன் பிணைப்பு இல்லைன்னு சொன்னா இருமுனை கவர்ச்சியை பார்ப்போம். அதுவும் இல்லைன்னு சொன்னா சிறிய மூலக்கூற்று திணிவு வேறுபாடுகளுக்குள்ள ஒப்பிட்டு மூலக்கூற்றை கவர்ச்சி வலிமையை ஒப்பிடுவதன் மூலமாக நாங்க இந்த உருகுநிலை பொதுநிலையை ஒப்பிடலாம், மதிப்பிடலாம். சொல்றீங்களா? நம்ம இங்க தரப்பட்ட மூலக்கூறுகளை பார்த்தோம்னு சொன்னா C6H14 இது ஏ இருக்குது. இது ஏங்கிற மூலக்கூறு. இப்ப இங்க யாரு இது? இது முனைவற்ற மூலக்கூறு. ஹைட்ரோ கார்பன் சேர்க்கைகள் எடுத்தோம்னு சொன்னா அவர் முனைவில்லாத மூலக்கூறு. அப்ப முனைவில்லாத மூலக்கூறுகள் யார் தொழில்பட போறாரு? லண்டன் கலை விசை தொழில்பட போறாரு. லண்டன் கலை விசை பி எடுத்தோம்னு சொன்னாலும் அதுவும்
3 5 அப்ப CH3 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 CH2 CH3 இது வந்துகிட்டு N ஹெக்சேன் நீண்ட கார்பன் சங்கிலி. இது அப்படி இல்லை 2,2 டைமெத்தேன் பியூட்டேன் ரெண்டுமே 6 கார்பன் கொண்டு சேர்வதான் மூலக்கூற்று திணிவு மூலக்கூற்று பருமன் மூலக்கூற்று திணிவு ரெண்டு பேருக்கும் சமம் தான். மூலக்கூற்று திணிவு சமனான மூலக்கூறுகளுக்கு நாங்க என்ன பார்க்க போறோம், மேற்பரப்பின் அளவை பார்ப்போம். தொடுகையுறை ரெண்டு மூலக்கூறுகளுக்கு மூலக்கூற்று வாரன்னு சொன்ன மேற்பரப்புல போறோம். அப்ப மேற்பரப்பினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க மூலக்கூற்றுடைய கவர்ச்சியினுடைய அளவு கூட போச்சு. அப்ப நாங்க பார்க்கணும் மேற்பரப்பு. இப்ப பாருங்க C6H14 எடுத்தோம் சொன்னா CH3 CH2 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 CH3 அனைத்து கார்பன்களுமே ஒளித்தறிகிற நிலைமையிலே இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு கார்பன் ஃபுல்லா ஒளித்தறியுது. இதுவும் 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 முழுமையா ஒளித்தறிய போகுது. ஆனா இந்த கார்பன் 30 3Dல யோசிச்சோம் சொன்னா நான்முகி ஷேப்ல இந்த நடுவுல இருக்கிற கார்பன் என்ன செய்யும் உங்களுக்கு மறைஞ்சு நீண்ட சங்கிலியை விடவும் நியோ சங்கிலியை விடவும் இந்த சங்கிலிக்கு கிளைத்த சங்கிலிக்கு எப்படி போகுது சொன்னா மேற்பரப்பின் அளவு குறைவது. மேற்பரப்பின் அளவு குறைய குறைய மூலக்கூற்றுடைய கவர்ச்சி வலிமையும் குறைய போகுது, அளவு குறைய போகுது. அப்ப இதன் காரணமாக பார்த்தோம் சொன்னா இவரை விட இவருக்கு மூலக்கூற்றை கவர்ச்சி குறைய போகுது. உருகு நிலை கொதிநிலையும் என்ன செய்யும் ஏயை விட தீக்கு குறைவா இருக்க போகுது. அதே போல பார்த்தோம் சொன்னா C4H9 C11H. அப்ப இது யாரு ஒரு முனை உள்ள மூலக்கூறு. முனைவுன்னு சொன்னா அதி உயர் முனைவாக்கம். அதாவது இந்த C11 கார்பன்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன் ஏனைய இன்னும் ஒரு ஹைட்ரஜனோட ஐதரசன் பிணைப்ப கூட தோற்றுவிக்கக்கூடிய வாரான ஒரு அதி உயர் முனைவாக்கம் சீரட்டை பிணைப்போடு இருக்கும். காரணம் என்ன, கார்பன் ஒரு மின்னல் தன்மை வேறுபாடு கூடிய மூலகங்கள் அவங்களுக்கு இடையில இருக்கிற சிக்மா பிணைப்பு முனைவாக்கத்தோட சேர்ந்து உறுதி குறைவான பைப்பிணைப்பும் வாரத்தாலே அந்த முனைவாக்கம் மென்மேலும் பன்மடங்கு அதிகரிக்க போறாங்க. அதனால இந்த பதிவுயர் முனைவாக்கம் இருக்கும். பதிவுயர் முனைவாக்கம் சொன்னா முனைவற்ற மூலக்கூறுகளை விடவும் இவர முனைவாக்கம் உயர்வா இருக்கிறது. பார்த்தோம் சொன்னா மூலக்கூறு திணிவுகள் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு இங்க போறது இருக்கு. அப்பதான் என்ன செய்வாரு இவரை விட இதுக்கு கூட வரும். சரி, இப்ப அடுத்ததா பார்த்தோம் சொன்னா C விடவும் D எடுத்தா D என்ன அங்கேயும் CH3 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 C11H. அப்ப இந்த முனைவாக்கம் 7 முனைவற்ற இந்த பகுதி எடுத்தோம் சொன்னா இது நீண்ட சங்கிலி, இது கிளைத்த சங்கிலி. அப்ப இங்க இருமுனை கவர்ச்சிக்கு மேலதிகமா கலைவு விசை. அப்ப இருமுனைவு சார்ந்த கவர்ச்சி சமன், ஆனா கலைவு விசை சார்ந்த கவர்ச்சி இவரை விட இவருக்கு குறைய வாரத்தாலே இவரை விட இவருக்கு மூலக்கூற்றை கவர்ச்சி வலிமை குறைய போகுது. அதன் காரணத்தாலே உருகுடில பகுதியிலே இந்த C விட Dக்கு போயிருக்கும். ஆனாலும் கூட AB விட இவருக்கு கூட தண்டிக்கும். இவங்கள முனைவில்லை, இவரது முனைவாக்கம். அப்ப இது D ஆக வரப்போகுது. அதே போல E எடுத்தோம்னு சொன்னா ஈல OH இருந்தா என்ன உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பை பொறுத்தவரையிலே FON இவங்களோட இணைந்த ஐதரசனுக்கும் இடையில தோற்றுவிக்கப்படுற மூலக்கூற்றை கவர்ச்சி விசைதான் யாரா இருக்குன்னு சொன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பை. அதாவது ஒரு மூலக்கூறுல நைதரசன் இருந்தா அடுத்த மூலக்கூறுல O அல்லது N அல்லது F ஓட சேர்ந்த H இருக்கிறது. அவங்களுக்கு இடையில வர கலைவு விசை. அல்லது ஒரு மூலக்கூறுல F இருந்தா இன்னும் ஒரு மூலக்கூறுல F ஓட சேர்ந்த H அல்லது N ஓட சேர்ந்த H O ஓட சேர்ந்த H வந்தா அவங்களுக்கு இடையில தோற்றுவிக்கப்படுற கலைவு விசை தான் ஐதரசன் பிணைப்பு அமைக்க போறோம். அப்ப இவங்க எல்லார விடவும் ஐதரசன் பிணைப்பினுடைய வலிமை அதாவது பொதுவாக ஐதரசன் பிணைப்பு உட்பட அனைத்து மூலக்கூற்றுடைய கவர்ச்சியின் வலிமையுமே குறைவுதான்.
அந்த குறைவானவங்களுக்குள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு ஓரளவு வலிமை கொடுக்கிறது. அவ்வளவுதான். அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இவங்க எல்லாரும் விடவும் ஈக்கு உயர்வாய். அப்ப இதன் அடிப்படையில பார்த்தா விட இரண்டாவது வரும். சரி, ஏ விட பிக்கு குறைய, சிக்கு கூட, டிக்கு குறைய, ஈக்கு அதையும் விட அதிகமாக போகுது. அடிப்படையில பார்த்தா இரண்டாவது விட வரலாம். சரி, அங்க தரப்பட்ட சார் மூலக்கூறு எல்லாமே அன்னளவா சமமானதான் இருக்கிறதா. நாங்க அடுப்பிலேயே லண்டன் போர்ஸ பார்க்கலாம். மூலக்கூட்டு திணிவுகள்ல பாரிய வேறுபாடு இருக்குன்னு சொன்னா பெஸ்ட்டுக்கு நாங்க எடுத்து பார்க்கணும். இந்த மூலக்கூட்டு திணிவு கூடிய ஆளுக்கு தான் கலையும் விசை உயர் வைக்கணும். அப்ப இங்க எல்லாமே 86, 88 அப்படின்னு வாரத்தாலே இங்க பாரிய வேறுபாடு இல்லை. கலையும் விசையை பெஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம இந்த ஊழல்ல பார்த்தா சரி விட அடிப்படையில பார்த்தா இரண்டாவது விட வரும். சரி, அது 12வது. ஒரு அன்னையின் ஒரு அயன் சேவையினுடைய பங்கீட்டு வழித்தன்மையை பத்தி நாங்க கூப்பிடணும். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு அயன் சேர்வு ஒரு NeCl எடுத்தோம்னு சொன்னா சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இடையில தோற்றுவிக்கப்படுற பிணைப்பு அயன் பிணைப்பு தான். ஆனா அந்த அயன் பிணைப்பு 100% தூய அயன் பிணைப்பாக காணப்பட ஒரு 70%, 80%, அதாவது அரைவாசிக்கு மேற்பட்டதாக அயன் தன்மைக்கும் அரைவாசிக்கு குறைந்த அமைப்பாக பங்கீட்டு வலுத்தன்மை காணப்பட போகுது. சரி, அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு அயன் சேவையில காணப்படுகின்ற பங்கீட்டு வலுத்தன்மையை நாங்க எவ்வாறு ஒப்பிடலாம், நாங்க எப்படி மதிப்பிடலாம் சொன்னா கற்றையன் அதே போல அன்னையன். கற்றை என்ற முனைவாக்கு திறன் தகவு, அன்னை என்ற முனைவாகு தகவு அல்லது திறன். இது ரெண்டையும் ஒப்பிடுவதன் மூலமாக ஒரு குறித்த அயன் சேர்வையினுடைய பங்கீட்டு வள தன்மையை நாம் ஒப்பிடலாம். இப்ப முனைவாக்கு திறன் அடுத்தோம்னு சொன்னா முனைவாக்கு திறன் அதே போல முனைவாக்குதிறன் கூடைக்கு சொன்னா அதனை ஒட்டியதாக பெரும்பாலும் முனைவாக்குத்திறனும் உயர்வாத்தான் அமைய போகும். இந்த முனைவாக்குதிறன் அதே போல முனைவாக்குதிறன் இந்த இரண்டும் அதிகரிக்கும் பொழுது பங்கீட்டு வலுத்தன்மை அயன் சேவையினுடைய பங்கீட்டு வழி இயல்பு அதிகரிக்கிறது. இப்ப பார்ப்போம் முனைவாக்கு திறன் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா முனைவாக்கப்படுறது இந்த திரிப்படைகிறது இலத்திரனுக்கு அல்லது விகாரத்திற்கு உட்படுதுன்னு சொல்றேன். அதாவது என்னன்னு சொன்னா இலத்திரன் முகில் ஒரு அணுவினுடைய இலத்திரன் முகில் சாதாரணமாய் பெரும்பாலும் கோள வடிவமாகிறது. ஒரு வெளி தூண்டல் உண்டு, ஒரு இலத்திரன் முகில் கொண்டு வந்து தூண்டினாலோ ஒரு கற்றையின் கூட கொண்டு வந்து தூண்டினாலோ அந்த இலத்திரன் முகில் சாதாரண நேச்சுரலான அந்த அமைப்பை விடவும் என்ன செய்யும் சொன்னா இவரை தூண்டலாலே அவர் அந்த கோள வடிவம் பெரும்பாலும் அந்த கோள வடிவம் என்ன செய்யும் சொன்னா இந்த கோள வடிவத்தை விளக்கு, அதாவது ஒரு விகாரத்துக்கு உட்படும். அந்த இலத்திரன் முகில் ஒண்ணு விழுத்தா சொல்லி அந்த இலத்திரன் முகிலே இந்த கற்றையை இழுத்தான்னு சொன்னா அதை நோக்கி அப்படியே சரிய போகுது. தள்ளினார்னு சொன்னா அதுல இருந்து விலக்கி அப்படியா செய்ய போகும். அப்ப இதால ஒரு அடிப்படை ஷேப் என்ன செய்ய மாற்றம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் விகாரத்துக்கு சொல்றோம். அப்ப சாதாரண அமைப்புல ஒரு இலத்திரன் முகில் இவ்வாறு காணப்பட்டா சரி, நீலக்காக காட்டப்பட்ட கருப்புலம் சொல்லியும் ரெட்டால காட்டப்பட்ட இலத்திரன் முகில் எடுத்தோம்னு சொன்னா இந்த அமைப்புல என்ன செய்யும் இலத்திரன் முகில் வெளியில இருந்து ஒரு மைனஸ் புலம் ஒன்று தூண்டுனா என்ன நடக்க போகுது, கருப்புலம் அப்படியே இருக்கத்தக்கதாக கருப்புலம் அவ்வாறே இருக்கத்தக்கதாக இலத்திரன் முகில் என்ன செய்வார்னு சொன்ன தள்ளப்பட்டு இந்த ஷேப். அப்ப இதான இவ்விடத்துல இந்த கருப்புலம் ஒளி தெரிய போகுது. இங்க கருப்புலத்தை தாண்டி இலத்திரன் முகில் முன்னுக்கு வாரத்தாலே இந்த டெல்டா மைனஸ் இதெல்லாம் விகாரத்துக்கு உட்படுதல் அல்லது திரிப்படுதல். அவை இந்த மாதிரி இவர் மாறால சொல்ற முனைவாக்குறார். அப்ப இவர முனைவாகுதல் நினைக்க போது பெரும்பாலும் அண்மையில் அடிப்பாரு. இவர் முனைவாக்கத்தை மேற்கொள்றார்.
மைனஸ்ல போட்டிருக்கேன். பெரும்பாலும் கற்ற எண்கள் தான் இந்த முனைவாக்கத்தை மேற்கொள்றாங்களா அமைப்பு அயன் செல்வியை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த மாதிரி இலத்திரன் முகில் ரெட் கலர்ல காட்டப்பட்ட இலத்திரன் முகில் திரிபடைகிறது, விகாரத்துக்கு உட்படுவதுதான் முனைவாக்கப்படுற அமைப்புன்னு சொல்லப்படும். அப்ப இதன் அடிப்படையில் நாங்க பார்த்தா ஒரு கற்றையன் அதே போல அன்னையன் இவங்கட முனைவாக்குதிறன் இப்ப மாறி வரத்துக்கு யோசிச்சு பண்ணாங்க. இங்கே ஒரு பிளஸ் புலம் ஒன்று. இப்ப இந்த பிளஸ் புலம் இலத்திரன் முகில தன்னை நோக்கி இழுக்கிறது தான் முனைவாக்கு திறன் சொன்னா. அப்ப இந்த முனைவாக்கு திறன் தங்கி இருக்கிற காரணிகளான ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று கற்றை என்ற அணுப்பருமன். கற்றை என்ற அணுப்பருமன் யார் இந்த இலத்திரன் முகில் இழுக்காரு? பிளஸ் தான். பிளஸ் எங்க இருக்க போகுது? கருவுல இருக்க போகுது. இப்ப கருவுக்கு நெருக்கமாக என்ன செய்யும் சொன்னா கருவினுடைய அந்த ஏற்றக்கூடம் அதிகரிக்க போகுது. ஆகவே அணுப்பருமன் குறைய பிளஸினுடைய அந்த வீரியம் கூறத்தாலே அந்த இலத்திரன் முகில் அன்னை என்ற இலத்திரன் முகில கண்ணை நோக்கி ஈர்க்கிற தன்மை கூட. ஆகவே அணுப்பருமன் குறைய முனைவாக்குதிறன் அதிகரிக்கும். அதே போல கற்றை எண்ண ஏற்ற பருமன். கற்றை எண்ண ஏற்ற பருமன் 1 பிளஸ் இருப்பதை விடவும் 2 பிளஸ் இருக்கிற வீரியம் கூட. 2 பிளஸ் விட 3 பிளஸ் இருக்கிற வீரியம் உயர்வாக. இது ரெண்டு காரணிகள் அணுப்பருமன் குறைந்ததாகவும் ஏற்றப்பருமன் கூடியதாகவும் காணப்படுகின்றன. கற்றை எண்கள் முனைவாக்குதல் கூடியதாக இருப்பாங்க. முனைவாக்குதல் கூடிய கற்றையங்களை கொண்ட உப்புக்கள் பங்கீட்டு வழி இயல்பு அதிகரித்த உப்புகளாக. அதே போல நாங்க முனைவாகுதிறன் எடுத்தோம் சொன்னா முனைவாகுதிறன் கொண்டு அணுப்பருமன் அதே போல அன்னை எண்ண ஏற்ற பருமன். அப்ப இங்க இலத்திர முகில் தானே, இலத்திர முகில்ற பருமன் கூட இலத்திரன் முகில் மீதான கருவினுடைய கவர்ச்சி குறைய, கருட கவர்ச்சி குறைய அந்த இலத்திரன் முகில நாம் இழுத்தோம்னு சொன்னா அவரு அந்த விகாரத்திற்கு உட்படுற வீதம், இந்த என்ன விகாரத்திற்கு உட்படுற வீதம் அல்லது திரிபடைகிற வீதம் என்ன செய்யும். அதே போல ஏற்ற பருமன் கூட மைனஸ் அளவு கூட அணுப்பருமன் கூடத்தான் போறாரு. அதாவது கருவில இருந்து கருப்புலம் குறைய போகுது. கருப்புலம் இலத்திரன் முகிலுக்கான கருப்புலம் குறைய போகுது. அப்ப அன்னைய நிலைக்கிற ஏற்ற பருமன் கூட அந்த இலத்திர முகிலுக்கான கருப்புலம் குறைய போகுது. கருப்புலம் குறைய என்ன செய்ய போகுது? இலத்திர முகில் சார்பான கருப்புலம் குறைய நாங்க அந்த திரிபடைகிற வீதம் வரும். அப்ப கற்றை என்ற அணுப்பருமன் குறைவாகவும் கற்றை என்ற ஏற்றப்பருமன் அன்னை என்ற அணுப்பருமன் அன்னை என்ற ஏற்றப்பருமன் என்பன உயர்வாகவும் காணப்பட்ட உப்புக்கள் அல்லது அயன் சேர்வைகள் பங்கீட்டு வழி இயல்பு உயர்வாக கொண்டதாக போது அல்லது அயன் தன்மையை குறைந்த உப்புகளாக கொண்டிருப்பாரு. இப்ப இதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா இந்த தரப்பட்ட சேர்வைகள்ல NaCl அதே போல Na2S KF KC இந்த உப்புகள்ல முதலாவது நாங்க பார்க்கிறோம் கற்றையன் எடுத்தோம்னு சொன்னா கற்றையன்ல சோடியத்தை விடவும் பொட்டாசியத்துக்கு அணுப்பருமன் கூட. கற்றையன் அணுப்பருமன் குறைந்தாத்தான் பங்கீட்டு வழி இயல்பு கூட. கற்றையின் அணுப்பருமன் கூடனா பங்கீட்டு வழி இயல்பு என்ன செய்ய போகுது? குறையும். அப்ப அதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்யலாம்? கற்றையனை வச்சுக்கொண்டு KCl KF விடவும் KCl KF என்பவற்றை விடவும் Na2S NaF பங்கீட்டு வழி இயல்பு. இப்ப அந்நியங்களை வச்சு ஒப்பிடுவோம். அந்நியங்கள்ல எங்களுக்கு தெரியும் என்ன? இதுவும் F மைனஸ் தான், இதுவும் Cl மைனஸ். அப்ப ஏற்ற பருமன் அந்நியனுக்கு சமனாகி அணுப்பருமன் எடுத்தோம் சொன்னா F விட Cl கூட. அன்னையண்ட அணுப்பருமன் அதிகரிக்க முனைவாக தன்மை கூட போகுது. முனைவாக தன்மை கூட என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பங்கீட்டு வழி இயல்பு கூட போகுது. ஆகவே F விட Cl தான் KF விடவும் KCl தான் பங்கீட்டு வழி இயல்பு உயர்வாய்க்க போகுது. இவங்க எடுத்தோம்னு சொன்னா F மைனஸ் விட S2 மைனஸ் தான் அணுப்பருமன் உயர்வாய்க்கும். ஆகவே அடிப்படையில் பார்த்தா Cl minus S2 minus. அப்ப 1 minus விட 2 minus இருந்தா என்ன செய்யும்? ஒரே ஆவர்த்தனம். 1 minus விட 2 minus. அன்னை எண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற பருமன் அதிகரிக்க அணுப்பருமன் கூட போகுது.
அது மாத்திரம் இல்லாமல் இதுல 1 மைனஸ் இதுல 2 மைனஸ் ஏற்றப்பெருமன். இப்ப ஏற்றப்பெருமன் உயர்வாக உயர்வாக பங்கீட்டு வழி இயல்பு கூட போகும். அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா NaCl விடவும் Na2S க்கு பங்கீட்டு வழி இயல்பு உயர்வடையும். இந்த காரணியில பார்த்தோம். அப்ப அடிப்படையில் பார்த்தா மூன்றாவது ஆன்சர் வருது. சரி.